மாசம் மாசம் லெட்டர் வருமா? அட அப்பா எழுதுற கடிதாசி தானே, அப்பா நமக்கு மணி ஆர்டரே போடல, அப்பா நமக்கு பணமே அனுப்பலன்னு இந்த பிள்ளையாண்டானோ தூக்கி தூக்கி லெட்டர் என்ன பண்ணாரு, டைரியில வச்சு வச்சு ஒரு நாள் அப்பா நேர்ல பார்க்க வந்தப்ப பயங்கர கோபமா, அப்பா அவனை பார்க்க விரும்பல, போங்கப்பான்னாரா. ஏன்டா மவனே என்னதான் கோவம், ஆள் அனுப்பி கேட்டா, என்ன நீங்க இங்க அனுப்புனீங்க படிக்க, ஆனா ₹1 அனுப்புனீங்களான்னே இவர் நேரா வந்தாராம். அட மடப்பயல, உனக்கு நான் போட்ட லெட்ரு எங்க? பணமே அனுப்பல, என்ன லெட்டருன்னாராம். அந்த லெட்டர்லாம் எடுறான்னாராம். அந்த லெட்டர்லாம் எடுத்துன்னு வந்தா ஒன்று ஒன்றா பிரிடான்னா அந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் அந்த மகனுக்கு தேவையான அத்தனை செலவுக்கான பணமும் உள்ள இருந்துதான். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு இந்த ஒவ்வொரு லெட்டர்கள், ஒவ்வொரு எபிஸ்டல், ஒவ்வொரு நிருபங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கு. ஆனா அப்பா எழுதின வசனத்தை படிக்க மனம் இல்லாதனாலதான் அதின் காலத்துல போஷிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஏதுவானதை சுதந்திரிக்க முடியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அந்த லெட்டரை படிச்சு திறந்து வாசிக்கும் போதுதான் ஆண்டவர் எனக்குன்னு இந்த பூமியில வாழ என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், இன்னும் எத்தனை எகிப்தியர், யமமெல்லாம் இருக்கிறானோ, இந்த ஜனத்தை விட்டு உங்களையும் என்னையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களையும் என்னையும் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியாய் சந்ததியாய் காட்டுவது வேற எதுவும் அல்ல. கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டு நேசித்து கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையே.